ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பிரஷ் பண்ணுவீங்க? 2 times. 2 வாட்டி. 2 times. காலைல ஒரு வாட்டி. ஒரு வாட்டி தான். Once. எப்போ பண்ணுவீங்க? காலையில எந்திரிச்சதும் திருப்பி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி. காலையில் மட்டும் தான் பிரஷ் பண்ணுவேன். மற்ற நேரம் சாப்பிட்றப்பெல்லாம் அவன் நல்லா வாய் கும்பிளிப்பேன். காலையில நைட்டு. எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பேஸ்ட் எடுத்துட்டீங்க? பிஞ்ச் லைட்டா தான். லிட்டில் அமௌண்ட் தான் எடுத்து லிட்டில் அமௌண்ட் தான் எடுத்துட்டீங்க. ஹார்டா பிரஷ் பண்றதுனாலதான் சாஃப்டா பிரஷ் பண்றது? சாஃப்டா பண்றது தான் நல்லது. பேசிக்கலா நான் ரொம்ப லேசியான பர்சன். பிரஷ் எடுத்து எனக்கு பிரஷ் பண்ண ரொம்ப கஷ்டம். சோ வந்து கொஞ்சமா பேஸ்ட் எடுத்து லைட்டா பிரஷ் பண்ணிட்டு ஃபார்மாலிட்டிக்கு வச்சிருவேன். சோ எவ்வளவு டைம் எடுத்துட்டீங்க பிரஷ் பண்ண? 10 minutes. ஒரு சாங் வந்து ப்ளே ஆகும். ஒரு சாங் ப்ளே ஆகுற வரைக்கும் பிரஷ் பண்ணுவீங்க? நான் வந்து டீ போட்டுட்டு இருப்பேன். சோ அது டீ போட்டு முடிக்கிற வரைக்கும் நான் வந்து பிரஷ் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க டெய்லி மார்னிங் பிரஷ் பண்றது கரெக்டா தான் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு 5 மிஸ்டேக் சொல்றேன், நீங்க அதுல ஏதாவது பண்றீங்களான்றத நோட் பண்ணி பாருங்க. நம்பர் 1, ரொம்ப ஹார்டான பிரஷ் யூஸ் பண்றது. ஒரு சில பேருக்கு நல்ல ஹார்டான பிரஷ் யூஸ் பண்ணா பல்லு நல்லா கிளீன் ஆகும்னு நம்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்க ஒரு சாஃப்ட் பிரஷ் அல்லது ஈவன் அல்ட்ரா சாஃப்ட் பிரஷ் யூஸ் பண்ணாலும் சேம் எஃபிகசி தான் இருக்கும். ஸோ இனிமேல் ரொம்ப ஹார்டான பிரஷ் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், ஒரே பிரஷ்ஷை ரொம்ப நாளா யூஸ் பண்றது. ஐடியலா ஒரு பிரஷ்ஷை வந்து 3 months தான் யூஸ் பண்ணணும். எவ்ரி 3 months வந்து நீங்க கட்டாயம் ஒரு பிரஷ்ஷை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. தேர்ட் மிஸ்டேக், ரொம்ப அதிகமான பேஸ்ட் யூஸ் பண்றது. ஸோ ஐடியலா எவ்வளவு யூஸ் பண்ணணும்னா ஒரு பீனட் சைஸ், அதாவது ஒரு பட்டாணி சைஸ் அளவுக்கு நீங்க பேஸ்ட் எடுத்தாலே தாராளமா போதும். ஃபோர்த் மிஸ்டேக், ரொம்ப நேரம் பிரஷ் பண்றது அல்லது ரொம்ப கம்மியான டைம் பிரஷ் பண்றது. ரொம்ப கம்மியான நேரம் பிரஷ் பண்ணும்போது பல் சரியா சுத்தமாகாது. அதே போல ரொம்ப நேரம் பிரஷ் பண்ணும்போது பல் அதிகமான தேய்மானம் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. லாஸ்ட் அண்ட் மெயின் பாயிண்ட், எல்லாரும் மார்னிங் மட்டும் தான் பிரஷ் பண்ணுவாங்க. ஐடியலி மார்னிங் அண்ட் நைட் கண்டிப்பா பிரஷ் பண்ணும். அது ஏன்னா நைட் வந்து உங்களோட உமிழ் நீர், அதாவது சலைவரி செக்ரீஷன் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். அந்த நேரத்தில் பாக்டீரியல் growth வந்து அதிகமாயிடும். ஸோ நீங்க நைட்டு கண்டிப்பா பிரஷ் பண்ணிட்டு தான் நீங்க படுக்கணும். ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்டா பிரஷ் பண்ணாதீங்க, ஸ்மார்ட்டா பிரஷ் பண்ணுங்க.